இங்க வா. ஏன் என்னை பார்த்தன ஒளியிற? இங்க வா. புஷ்பா சொல்லுடி. நான் பப்பிட்டே ராஜிக்கிட்டே பேசினது இவ காதுல வாங்கியிருக்க மாட்டா. அம்மா எதுக்கோ கூப்பிட்டுருப்பா, கேப்பா என்னன்ட்டு. என்னடி என் பொண்டாட்டி, எதுக்கு என்னை கூப்பிட்ட? ஏண்டி விருந்தாளிலாம் வந்திருக்காங்க, பப்பி வீட்டுல எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப எதுக்கு நீ தனியா கூப்பிட்ட? ஏண்டி என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணவா? எனக்கே மிஸ் ஆயிருச்சு, நம்ம பையன் குறுக்க வந்துட்டான். இப்பதான் எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்களே, யாரும் இல்லையே, அதுக்காக தானே கிச்சன் பக்கம் வர சொன்னேன். என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏண்டி கேக்குற? கேக்குறேல சொல்லு. என் அழகு புஷ்பா, என் அழகு பொண்டாட்டி, எல்லாமே நீ தாண்டி. இப்ப எதுக்கு நீ முளம் பூசிட்டு இருக்க? அது முளம் பூசிட்டு இருக்கேனா? என்னடி பேச்சு பேசுற? ஒன்னும் தெரியாத பாஷையெல்லாம் பேசிட்டு இருக்க. யாரு? நான் ஒண்ணும் தெரியாத பாஷை பேசிட்டு இருக்கேனா? நீ பேசிட்டு இருந்திய பப்பி கிட்ட, அது என்ன பாஷையா? நான் தமிழ்ல தான் பேசிட்டு இருந்தேன். தமிழ்ல தானே பேசிட்டு இருந்த, என்னத்த பத்தி சொல்லிட்டு இருந்த? அதுவா, கறி குழம்புல வாசம் இருக்கா இல்லையான்னு எது கேட்டுட்டு இருந்தேன். ஐயோ போச்சு, மாட்டிக்கிட்டோமே, தெரியாம வாயில இருந்து உளறிட்டோமே. என்னயா இவ்வளவு தூரம் தள்ளி போயிட்ட? இங்க வா நீ முத. இல்லடி, நான் தெரியாம உளறிட்டேன். இனிமே உன் பக்கத்துல வரமாட்டேன். இங்க வாயா முத. பக்கத்துல வந்து நீ திட்டுவ இல்ல அடிப்ப. நான் வரமாட்டேன். தெரியுதுல, அப்புறம் அவங்க கிட்ட போய் கறிக்குழம்பு வாசம் வந்துச்சா, எப்படி இருக்கு அப்படி இருக்கான்னு ஏன் அவங்க கிட்ட போய் விசாரிச்சுட்டு இருக்க? தெரியாம கேட்டுட்டேன். தெரியாம கேட்டியா? எல்லாமே நிறைய வாங்கிட்டு வந்த, எல்லாத்தையும் ஒத்தால நான் செஞ்சேல, அதெல்லாம் தெரியாது உனக்கு. வாசம், இந்த வாசம் வரலன்ட்டு என்ன குத்தி காமிக்கிற நீ? என்கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல, ஒத்துக்கிறேன். அதையே சாப்பிட வந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க? தெரியாம சொல்லிட்டேன். எதுக்கு எடுத்தாலும் தெரியாம சொல்லிட்டேன்னு இதையே பேசிட்டு இருந்த, மண்டே உடச்சிருவேன் பாத்துக்கோ. இங்க வாயா முத. இல்ல, உன் பக்கத்துல நான் வரமாட்டேன். இங்க வாயா சொல்றேன். என்ன என் பொண்டாட்டி சிரிக்கிறா? ஐயா உரைச்சு பேசினா கோவப்பட்டேங்கிற, சந்திரமுகி ஏறிட்டா இறங்கிட்டா கோவப்பட்டுட்டாங்கிற. பார்த்தாலும் கோவப்பட்டே இருந்தா என்ன ஆகுறது? அதனால கொஞ்சம் சிரிச்சு சொல்றேன். நீ பக்கத்துல வா. பக்கத்துல வந்தா ஒண்ணும் பண்ண மாட்டியே. ஒண்ணும் பண்ண மாட்டேன், வாயா. நீ பேசுற பாஸ்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏதோ நமக்குள்ள இன்னைக்கு கசமுசா. ஏதோ கிச்சன்ல அப்படிதானே? சரி சரி, இதோ வரேன். கிட்ட வான்னா வந்துட்டேன். இப்ப ஏன்டி உன் கைய தூக்குற? கையால உன் கண்ணத்தை புடிச்சு முத்தம் கொடுக்கணும்ல, அதுக்கு தான். அது முத்தம் கொடுக்கணுமா? இப்ப பெரிய சவுண்ட் விட்டிய பின்னாடி. கேஸ் ப்ராப்ளம் டி, எப்ப வேணா வரும். அத ஒண்ணும் சொல்லலையா, பக்கத்துல வா. வரேன்டி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கடி. ஒரு 2 நிமிஷம் தான்யா. ஓ 2 நிமிஷம் தானா? வரேன். சொல்லுடி. கொஞ்சம் என் பக்கம் திருப்பு. திருப்புறேன். முகத்தை திருப்ப முடியல, வாயை மட்டும் மேல வச்சுக்கிட்டேன். ஏன்னா லிப் டு லிப் கிஸ் குடிப்பில்ல, அதுக்கு உனக்கு ஈஸியா இருக்குல்ல, அதுக்காக தான். உனக்கு லிப் டு லிப் கிஸ் வேணுமா? இதோ கொடுத்தா போச்சு. போடி, எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. அது கூச்சமா இருக்கா? போயா. எனக்கு கூச்சமா இருக்கு, நான் கண்ணை முடிக்கிறேன். முடிக்கும். என்னடி ரொம்ப நேரமா கண்ணை மூடிட்டு இருக்கேன், ஒரு ரியாக்ஷன் வரலையே. வெயிட் பண்ணியா. 1 2 3. 1 2 3ன்னு சொல்லி தான் முத்தம் கொடுப்பாளோ? ஏண்டி நான் என்ன பண்ணேன்? இப்ப எதுக்கு நீ அடிச்ச? பாரு, மூக்குல இருந்து ரத்தமா வடியுது. நீ கூப்பிட்டேன்னு ஆசையா வந்தேல, நீ கூப்பிட்ட உடனே வந்தேல, அதுக்கு இப்படிதான் அடிப்பியா? இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலையும் பண்ணுவேன் நானு. அப்பிக்கிட்டே ராஜுகிட்டே நான் பேசுறத காதுல வாங்கிட்டு தான் தேன். என்ன கொழுப்பு இருக்கு உனக்கு? கிட்ட நீ கேள்வி கேட்டா பத்தாதுன்னு எல்லார்கிட்ட இதே கேக்குறியா? அண்ணவங்க கிட்ட எல்லாம் மானத்தை வாங்கிட்டு இருக்கியா நீ? கிலோ கணக்குல கறி எடுத்துருந்த, உனக்கா கஷ்டப்பட்டு செஞ்சேல, எல்லாம் யாருக்கு? உன் ஃப்ரெண்டுக்காக தானே. அவகிட்டயே போய் என்னை பத்தி இன்சல்ட் பண்ணி பேசியிருக்க. தெரியாம பேசிட்டேன்னு மூக்கால பேசிட்டு இருக்க. அப்புறம் அடிச்சினா மூக்குல இருந்து ரத்தம் வருதுல, அப்புறம் எப்படி மூக்கால தான் பேச முடியும்? இதுக்கு மேல ஏதாவது பேசுவ நீ? எதுவும் பேச மாட்டேன். அதுவும் என்னைய பத்தி, செஞ்ச சமையல பத்தி? ஆத்தாடி ஆத்தா, என்னை ஆள விட்டுரு. இது போதும். மேல பப்பி மாமியார் அவங்க பெரியமா கிட்டே இது மாதிரி பேசிட்டு இருந்தா ஒன்னும் செய்ய மாட்டேன். மண்டையில ஒரு ஆணி அடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி மாட்டிட்டுருவேன், பாத்துக்கோ. எல்லாரும் உன்னை திருஷ்டி பொம்மைன்னு பார்த்து சிரிச்சிட்டு போவாங்க. ஆமா, பார்த்து நடந்துக்கோ. பார்த்துதான் நடந்துகிட்டேன். நான் நீ பண்ண கசமுச ஆசைனால உன் பக்கத்துல வத்தே பாத்தியா? என்னதான் சொல்லணும்? இப்ப என் மூக்குல ரத்த வடியுதே. என் மேல இப்படி பாசம் காட்டி மோசம் பண்ணிட்டியே. மோசம் பண்ணிட்டேனா? இப்பதான் கரெக்டா பண்ணிருக்கேன். மூக்கிக்கிட்ட 2 கொம்பு மாதிரி ரத்தம் நீட்டிட்டு இருக்கு பாரு, இப்பதான் கரெக்டா இருக்கு. நான் வெளியே போனா பாக்குறவங்களா எப்படி நினைப்பாங்க? பாக்குறவங்களா பாவம் புள்ள ரத்தம் வடியா உழைச்சிருக்கு பொண்டாட்டிக்குன்னு உன்னையதான் பெருமையா பேசுவாங்க. ஆனா நான் போய் சொல்லிடுவேனே, என் பொண்டாட்டி தான் நீ அடிச்சா, அதனாலதான் மூக்குல இருந்து ரத்தம் வருதுன்னு. அது பொண்டாட்டி அடிச்சான்னு வெளியே போய் சொல்லுவியா? தாய மானக்கேடு. அது பொண்டாட்டி அடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் வருதுன்னு உன்னையதான் பார்த்து சிரிப்பாங்க ஏளனமா. பார்த்தா போதுமா? ஆமால, அரை வேற மறந்துட்டேல. இப்படியே சிரிச்சினா எல்லாரும் உன்னை பைத்தியம் தான் நினைப்பாங்க. குழந்தை ரத்தம் வடியுது, ஏன்னா அந்த பைத்தியம் இன்னும் சிரிச்சிட்டு இருக்குன்னு. அப்புறம் என்னடி பண்ணணும்? அழுத மாதிரி வையா. போதுமா? இப்பதான் இது கரெக்டா இருக்கு. பப்பையும் அவங்க வீட்டுக்காரர் சாப்பிடறாங்களா, போய் வெளியே எல்லாத்தையும் கவனிக்கிறேன். சிங்க்ல பாத்திரம் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் விளக்கி போட்டுருக்கியா? என்னது, பாத்திரம் விளக்கணுமா? ஆமா, போய் விளக்கு போ. என்னால விளக்க முடியாது. விளக்க முடியாதா? சரி சரி, உனக்காக ஐஸ் பிரியாணி ரெடியா வச்சிருக்கேன், அதையே எடுத்து இன்னைக்கு சாப்பிட்டுக்கோ. செஞ்ச அந்த கறி குழம்புக்கும் பிரியாணிக்கும் பேசாம நான் அந்த ஐஸ் பிரியாணியே சாப்பிடலாம். என்னது, ஐஸ் பிரியாணி சாப்பிட்டுக்கிறியா? அப்ப பிரியாணி எல்லாம் வேண்டாமா? சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, முட்டை,
எதுவுமே வேண்டாம், ஐஸ் பிரியாணி மட்டும் போதுங்கிற அப்படிதானே? எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தனா எனக்கு எதுவும் இல்லையா பாருங்க. இவளுக்கு மட்டும் எல்லாமா, எனக்கு ஐஸ் பிரியாணியா? பாத்துக்கோங்க மக்களே. நீங்க தான் கேட்கணும் புஷ்பா கிட்ட, ஏண்டி புருஷன் இப்படி பாடாப்படுத்துறேன்ட்டு கேளுங்க நீங்களே. அவங்களாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி பொண்டாட்டியை இப்படி அசிங்கப்படுத்தி பேச மாட்டாங்க. ஆசை வருதா நல்லா இருக்காலாம் கேட்க மாட்டாங்க. ஏதோ போட்டதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. உங்களை மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. சரியா? நான் போய் வெளியே போய் கவனிக்கிறேன். நீங்க அந்த பாத்திரம்லாம் விளக்கி வச்சிருங்க. சரி, விளக்கி வச்சிடறேன். அப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு வீடு கூட்டுற வேலை இருக்கு, அதை வேற பார்க்கணும். சரியா? சரி. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கடையில லீவு போட்டீங்களா, கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. ஒரு தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பேசிட்டேன் உன்னை பத்தி. அதுக்காக நான் இவ்வளவு தண்டனை அனுபவிக்கணுமா? இப்பவாது என்னை பத்தி புரியுதா? செய்யுங்க, நல்லா செய்யுங்க, தண்டனை நல்லா அனுபவிங்க. சரி சரி. மூக்க தொடங்க, ரத்த வலியுதாமா. வீட்டுக்குள்ளார ஒழு விட்டுருக்காதீங்க. அப்புறம் வீடு துடைக்கிற வேலையை நீங்க தான் பார்க்கணும். இல்ல இல்ல. சரி பிள்ளையா, பாத்திரம் விளக்கி வைக்கணும். என்னாச்சுன்னா அழுதுகிட்டே இருக்க கூடாது. பொட்டக்ஸ்ல ஊசி போற மாதிரி ஆயிரும். என்னத்தங்க போய் பாத்திரம் விளக்குங்க, நான் வந்துறேன். சரி சரி. ஆனா என்னன்னு தெரியல, இப்பதான் அவன் மூஞ்சியை பார்க்க நல்லா இருக்கு. கிட்ட 2 கொம்பு மாதிரி நீட்டிட்டு இருக்கு. சரி, வெளியே போய் நம்ம கவனிப்போம். விட்டு போட்டுன்னு பாத்திரம் விளக்கி வைங்க. என்ன? நான் தெரியாம இவகிட்ட சிக்கிக்கிட்டேனே. கால நான் யார் மூஞ்சில முடிச்சேன்? என்னங்க என்னங்கன்னு எழுப்பிட்டா. அப்ப நான் இன்னைக்கு இவன் மூஞ்சில தானே முடிச்சேன். அதனாலதான் மூக்குல ரத்த வர மாதிரி ஆயிடுச்சோ. காலையில இருந்து இவன் மூஞ்சில முடிக்க கூடாது. பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். சாமியே கடவுளே காப்பாத்துப்பா. சாப்பாடு பரிமாற போறேன்னு புஷ்பாவும் போனா, புருஷனும் போனா. ஆளையே காணா. என்னதான் பண்றாங்க? நம்ம பிள்ளைங்க வந்திருக்கு, பார்த்து பார்த்து பரிமாறுவாங்கல்ல. புஷ்பாவே வந்துட்டா. நேரடியாவே கேளு. என்னதுமா பேரும் சாப்பாடு பரிமாற போறீங்களே? நாங்க தனியா உட்காந்துருக்கோம். எங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. 2 பேருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லையா? 2 பேரும் பேசிக்க வேண்டியதா? பொண்ணு மாப்பிள்ள புதுசா வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து பரிமாறணும்லமா. அதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். அப்பயும் தம்பி சாப்பிட்டாங்களா? இதா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாப்பிள்ள நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். அதேதான் நானும் சொன்னேன். அம்மா எங்க தம்பியை காணா? யாருமா? யாருங்கிற? உன் வீட்டுக்காரதான். அப்படியா? நான் கூட என் பையனை கேட்டீங்கன்னு நினைச்சேன். உன் பையனை நான் பார்க்கவும் இல்ல, கல்யாணத்தும் கூட்டி வரல. அவன் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, எங்க மாணிக்க தம்பியை காணா? அது கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்காருமா. அது கிச்சன்ல வேலை பார்க்குதா தம்பி? ஐயா, கிச்சன்ல வேலைன்னொன்னே நான் கிச்சன் வேலை வச்சு நினைக்காதீங்க. நீ கறி குழம்பு பாத்திரத்துல எடுத்து வைங்கன்னு சொன்னேன், அதுக்காக அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. என்னம்மா நீ வேற? அங்க இங்க சாப்பிட்டு போயிருவோமா? வீட்டுக்குலாம் வேண்டாம் எங்களுக்கு. வேற பாத்திரத்துல கட்டி கொடுக்குறேங்கிற கொய்யால. இங்க சாப்பிடறதே பெருசு எல்லாரும். வீட்டுல நான் பாத்திரத்தை கட்டி கொடுக்கணுமா? நான் ஒண்ணு சொன்னா இந்த அம்மா ஒண்ணு பேசுது. அதாம்மா, அக்கா சொல்ற மாதிரி எங்களுக்கு வீட்டுக்குலாம் சாப்பாடு வேண்டாம். நல்லா திருப்தியா சாப்பிட்டுருவோம். வீட்டுல போயெல்லாம் பசி எடுக்காதுமா. அப்படி சொல்லலமா, வேற மாதிரி புரிஞ்சிருக்கீங்க. சாப்பாடு பரிமாறதுக்காக பாத்திரத்துல கறி குழம்பு, மீன் குழம்பு, பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்படியா? நான் கூட எங்களுக்கு தான் தெரியும்னு நினைச்சேன். உங்களுக்கு வேற போட்டு தருவாங்களாக்கும். மிச்சமானா நான் 4 நாளைக்கு வச்சா நினைக்கிறேன். அவங்களுக்கு போட்டு தருவேனா? எங்களுக்கு பசிக்குதுமா, சாப்பாடு போடு. பிரியாணி குழம்பு மீன் எல்லாம் செஞ்சிருக்கேங்கிற. எங்களுக்கும் பசிக்கும்ல, சீக்கிரம் சாப்பாடு போடுமா. எல்லாம் சோத்துக்கு செத்தவங்களா இருப்பாங்களோ, இங்க வந்து சாப்பாடுங்கிறாங்க. இந்த பொண்ணு மாப்பிள்ள சாப்பிட்ட உடனே நீங்களும் சாப்பிட வேண்டியதான். 2 பேர் தான் உட்காந்து சாப்பிட முடியும். நீங்க பெரியவங்க வேற, கீழே உட்கார மாட்டீங்களா? அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பையனும் மருமகன் தான் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு வட்டுமா? சாப்பிட்டு வட்டும். அப்புறம் என்ன, உங்களுக்கு வயிறு ஃபுல்லா பரிமாறிறேன். சரிம்மா. ஆனா கறி குழம்பு வாசமே வரலையே. என்னம்மா சொல்றீங்க? வீட்டுல கறி குழம்பு செஞ்சா தெரு வரைக்கும் மணக்குமாங்க. நானே கேட்க நினைச்சேன், தப்பா நினைச்சுக்காதம்மா. நீ கறி குழம்பு செஞ்சிருக்க, வாசமே வரல. நீங்களா ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாம் கறி குழம்பு நல்லா வாசடிக்குது. உங்களுக்கு தான் ஏதோ சளி பிடிச்சிக்கணுமோ தெரியல. எனக்கெல்லாம் சளி பிடிக்கல. எனக்கு மூக்குல நுகர சக்தி ரொம்ப அதிகம். ஆமா, வாசல் என்ன நான் உள்ளார சமைக்கிறதுல என்ன சமைச்சேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க வேறையா? இதை வேற நான் சமாளிக்கணுமா? சரி சரி சரி, ஏதோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக செஞ்சிருக்க. அங்க குறையெல்லாம் சொல்லல. எப்படி போட்டாலும் சாப்பிட்டுக்குவோம். என்ன கறி குழம்பு வாசம் வரல, அவ்வளவுதான். கிளவிங்க 2 பேரும் சும்மா வந்து தெம்பா உட்காந்துட்டு கறி குழம்பு வாசம் வரல, அந்த வாசம் வரலன்ட்டு குறை சொல்லி பேசிட்டு இருக்குங்க. இதோ வரேன் இருங்க. ஏன் எங்கம்மா போற? பொண்ணு மாப்பிள்ளை கவனிக்கணும்ல, போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. முடியாது, எங்கள்கிட்ட எஸ்கேப் ஆகி தப்பிச்சாச்சு, அவ்வளவுதான். என்னங்க உள்ளார ஒரே சவுண்டா இருந்துச்சு? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்லையே, அக்கா அவளை அடிச்ச மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. பப்பி பேசாம சாப்பிடு. இல்ல, அக்கா அடிச்ச மாதிரி சவுண்ட் வந்துச்சு, அதுக்காக தான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நல்லா திருப்தியா சாப்பிடு. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, அக்கா நல்லா செஞ்சிருக்காங்க. என்ன பப்பி, சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா செஞ்சிருக்கீங்கக்கா, எல்லாமே நல்லா இருக்குக்கா. அப்படியா? சரி சரி. ஒரு ஆளு தான் சொன்னேன் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு, மத்தவங்களாம் அப்படி சொல்லவே இல்ல. இல்லக்கா, உண்மையாலுமே நல்லா இருக்கு. சரி, நல்லா சாப்பிடுங்க. தம்பி, உங்களுக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா நான் செஞ்சது எல்லாமே? எல்லாமே நல்லா இருக்குக்கா. சரி சரி, சாப்பிடுங்க, நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. சரிக்கா. இவங்களை சாப்பிட்டு பப்பி மாமியாரையும் காமாட்சி அம்மாவையும் கூப்பிடணும் சாப்பிட. சரி, கூப்பிடலாம். சரி, இவங்களுக்கு பரிமாறிட்டுங்க, நான் உங்களை போய் வர சொல்றேன். சரி சரி.
இல்ல மாணிக்கம், ஏதோ சுமாரா தான் இருந்துச்சு. அக்கா வருத்தப்படுவாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னேன். எங்களுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்கல்ல, உன் மனசுக்கு ஓவர மாதிரி நானும் பேசக்கூடாதுல, அதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்காங்க, இருந்தாலும் அந்த டேஸ்ட் இல்ல. ஏய் முத சாப்பிடு. குறை சொல்லிட்டு இருக்க. நான் குறை சொல்லலையே, உண்மையதான் சொன்னேன். அந்த அக்கா இருக்கும் போது சொல்ல வேண்டியதானே, அவங்க போனதுக்கு அப்புறம் பேசுற. இந்த அக்கா வருத்தப்படுவாங்க, அதான் பேசல. இப்பதான் அவள்கிட்ட சொல்லி அடி வாங்கினேன், திரும்பவுமா? ஓ எப்பா, ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. எனக்கு எல்லாம் போதும்பா. கீழே வச்சது எல்லாம் அப்படியே இருக்கு, ஃபுல்லா சாப்பிட்டியாகும். எனக்கு போதுங்க. சரி போதுனா எந்திரி, அம்மா வந்து சாப்பிட்டுக்குவாங்க அடுத்து. நீங்க சாப்பிட்டு வாங்க பொறுமையா. நான் சாப்பிட்டுக்கிறேன். மாணிக்கம், நீங்க சாப்பிடுங்களா? அக்கா கூட சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி. புஷ்பாக்கா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். போயிட்டு வாங்க. அறிவிந்தெல்லாம் சூப்பரா போட்ட, எல்லாமே நல்லா இருந்துச்சுமா. தேங்க்ஸ்மா. எங்க நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஒரு பொய் தான். சரிங்கக்கா, போயிட்டு வரோம். நீங்களும் மாணிக்கம், பரத் 3 பேருமே வாங்க வீட்டுக்கு. கண்டிப்பா வரோம். அம்மாச்சி அம்மாவும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா தான் வாயே திறக்கல. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன். தேங்க்ஸ்மா. அப்படியே ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துருங்க. செஃப் புஷ்பான்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துடலாம். எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. அப்புறம் புஷ்பாக்கா, ஒண்ணு மறந்துட்டேன். என்ன பப்பி? இப்ப நீங்க ரோட்ல கோலம் போட்டிருக்கீங்களா, சிக்கு கோலம். ஆமா, அதே மாதிரி நோட்லயும் எனக்கு நிறைய போட்டு கொடுங்கக்கா. சரி, கண்டிப்பா போட்டு தரேன். அப்ப புஷ்பா போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா.